ஆனால் தக்காளி கார சட்னி எப்படி வச்சிடலான்னு பார்த்துருவோம். அடுப்பில் கடாயை வச்சு கடாய் காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் பாருங்க. இப்போ நல்லா கொஞ்சம் செவந்து வந்த உடனே ஒரு 5 பல் பூண்டை இடித்து போட்டுருங்க. அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும், சீக்கிரமாக வதங்கியும் வரும். இப்போ இதில் வதங்கி வந்த உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இந்த 2மே போதும். நம்ம சிம்பிளாக வைக்கிறதுனால வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பெரிய தக்காளி 2 எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி இந்த வெங்காயம் வதங்கி வந்தோடனே அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி.